வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழீழ தமிழ் பெண்களுக்குத்தான் வாக்கு போடுவோம் என்று சபதம் எடுங்கள். தமிழீழ தமிழ் பெண்கள் வளமுடன் வாழலாம், உங்கள் குழந்தைகளை வாழ வைக்கலாம். பெண்களுக்குத்தான் வாக்கு செலுத்துவோம் என்று பெண்கள் முடிவெடுங்கள். யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகட்டும். மீண்டும் ஒரு முறை தமிழீழ பெண்களுக்குத்தான் வாக்கு போடுவோம் என்று முடிவெடுங்கள். ஒரு வார்த்தையில் முடிப்போம். பகவத்கீதை போலியோ குர்ஆன் போலியோ பைபிள் போலியோ உளவு சொல்ல வந்தால் விளங்காது, அல்ல திருக்குறள் போல உளவு சொல்ல வந்தால் விளங்காது. பெண்கள் உங்களோட கையில் வாக்குரிமை இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. ஐரோப்பாவில் அதான் நடந்து கொண்டிருக்கு. உணவு உரைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு தாய்க்கும் குழந்தைக்கும் குழந்தை 18 வயசு முடிய மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, பேருந்தும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. வேலை இல்லாட்டிக்கு பெண்களுக்கு உரிய அரசியல், உங்களோட அரசியலை நீங்களே தீர்மானித்து உங்களுக்கு வேண்டிய சட்டங்களை போடுங்க. சுருக்கமாக முடிச்சிட்டான். பெண்கள் உங்களோட பேரில் டிக்டாக் மூலம் உங்களோட பேர்லேயோ வேறு ஆற்றிய பேர்லேருந்து அவசரமாக பரப்புரை செய்யுங்க. பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம். யார் நின்றாலும் வாக்கு செலுத்த மாட்டோம். பெண்களுக்கு தான் முதல் ஸ்டெப் வைப்போம். குழந்தை முதல் பிறந்த ஒரு ஸ்டெப் வைக்கிற போல கூட கலைக்க வந்தால் உங்களுக்கு குளறுபடி ஆயிரும். பேர்ந்து எந்தவித அபிலாசையும் இல்லாமல், சுயநிலம் இல்லாமல், காசு பணம், அம்மா அப்பா சகோதரம் என்ன அடுத்த சித்தா என்ன நடக்கும்னு தெரியாமல் இந்த இனத்துக்காக மொழிக்காக மரணித்த மாவீரருக்கு நீங்கள் என்ன செய்யணும் அது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் என்று இதை கேட்டால் அவசரமாக உங்களோட பேரில் திறந்து டிக்டாக் எல்லாம் பரப்புங்க. யாழ்ப்பாணம் தலையில் இருக்கபடியா யாழ்ப்பாணத்துலேருந்து மாறாட்டும். ஏன் யாழ்ப்பாணத்தை குறி வைக்கிறேன்டா, யாழ்ப்பாணத்துலேருந்து கிளிநொச்சி வடக்கு, கிளிநொச்சி முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, திருகோணமலை, மன்னார், தமிழ் மாவட்டம் மாற சிங்கள மக்களை பின்பற்றி இலங்கை மாறி இலங்கை ஜனாதிபதி சொத்து கணக்கு அரசின் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு பணி செய்யணுமென்று ஒரு பெண்ணொண்டு இலங்கையில் தீயா பிறவி உலகத்துக்கே விடுதலை கொடுப்போம். பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் என்று யாழ்ப்பாணத்து பெண்கள் முடிவெடுங்க. டிக்டாக் மூலம் இதை அவசரமாக பரப்புங்க. எவ்வளோ ஜனம்? 10 லட்சம் ஜனம். 10 லட்சத்தில் 2-3 லட்சம் பெண்களுக்கு தெரிஞ்சாலே சரி. பெண்களுக்கு தான் 3 மாதத்துக்காக யாழ்ப்பாணம் மாற்றணும். ஏன்னா வாழ்க்கை கொஞ்ச காலம் முந்தி 80, 90, 100 இருந்தது. இப்போ 70, 80 வயதுலேயே ஆக்கள் போகுது. கொஞ்ச காலம். அப்போ இதெல்லாம் நீட்டி கொண்டு போயிடலாம். 3 மாதத்துக்கு அவசரமாக முடிவெடுத்துடணும். டிக்டாக்லாம் பரப்பி 3 மாதத்துக்கு மாறணும். தமிழ் மாவட்டம் எல்லாம் 6 மாதத்துக்கு மாறணும். ஒரு வருஷத்துக்கு இலங்கை அரசியலை மாற்றி உலகத்துக்கு விடுதலை கொடுப்போம். எங்கே பார்த்தாலும் கண்ணீரும் கலக்கவும் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வேதனையும் துன்பமும். இதால் ஆண்கள் துன்பம். இதால் என்ன உலகம் என்று சொன்னால் என்ன உலகம்? மக்கள் ஆட்சி பிரச்சனை இல்லை. பணக்காரன் ஆள்றான். பணக்காரன் ஆள்றதால நினைச்ச முடிவுகளை எடுக்கிறான். இதால் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர் எல்லாரும் திண்டாடினோம். இந்த அரசியலை உலகத்திலிருந்து கைப்பற்றி உலகமெல்லாம் அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியல் ஒப்படைத்து விட்டு மக்களை பணி செய்யணுமான்னு சொல்லி உலகமெல்லாம் பெறணும். முதல் ஸ்டெப் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகணும். பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னா நாங்கள் ஒன்றுமே செய்யலாம். இந்த ஜனநாயக ஆட்சியை நல்ல ஜனநாயக ஆட்சியாக மாற்றுவோம். உங்களோட பேரில் திறந்து அவசரமாக நான் இதை எதிர்பார்க்குறேன். ஆற்ற பேர்லையாவது டிக்டாக்கை பார்த்தால் பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். எந்த பிள்ளையை நான் முதல் பார்க்காம மற்ற பிள்ளையா போய் பார்க்குறது. பெண்கள் தங்களோட உரிமையை முதல் தாங்கள் மீட்டெடுக்க இல்லாமல் போய் ஆண்களுக்கு வாக்கு போடணும். நீங்களான குழந்தையை பெற்றெடுக்கிறது. உங்களோட கையில் கடவுளோ இயற்கையோ நீங்கள் வணங்குற தெய்வமோ இந்த கோயிலுக்கு தெய்வம் தந்துட்டுது கையில் வாக்கு. பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன். இதை எதிர்பார்க்குறேன். எங்கே டிக்டாக் திறந்தாலும் ஆற்ற பிள்ளாலும் யாழ்ப்பாணத்தில் தமிழீழ பெண்கள் இந்த மரணித்த மாவீரருக்காக பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். முதல் முடிவெடுக்கும். முதல் கால் வைங்கோ. குழந்தை பிறந்த முதல் தவறுன்னு ஒரு ஸ்டெப் பை காட்டும். நன்றி வணக்கம்.